இந்த பீக்கங்காய் தோல் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். இது பீக்கங்காயை வச்சு நம்ம ஒரு பொரியல் செஞ்சுக்கலாம். ஆனால் நான் இப்போ தோலை வச்சு தான் நம்ம இப்போ ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பெரிய ஸ்பூனுக்கு உளுந்து, அது நல்லா பொன்னிறமானோடனே பெரிய வெங்காயம், வரமிளகா 4 வரமிளகா, அதுக்கு வந்து 2 பெரிய பல்லாக வந்து தேங்காய் பல், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு முதல்ல நம்ம பீக்கங்காய் தோலை நல்லா வதக்கிக்க போகிறோம். வதக்கின பிற்பாடு இதுக்கு வந்து தக்காளி ஒரு 4 சின்ன தக்காளியாக சேர்த்துட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா ஆறட்டும். இது வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது. இந்த பீக்கங்காய் நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும். வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு வந்து இது நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். வெயிட் நல்லா குறையும், கிராஜுவலாக பார்த்தாலே தெரியும். ரெண்டாவது வந்து என்னென்னா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ தாளிப்பு கொடுத்தாச்சு, கடுகு உளுந்து. இதை நான் தோசைக்கு தான் இன்றைக்கி சர்வ் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா